ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சல்ஃபோனமைட்ஸ். சல்ஃபோனமைட்ஸை ஃபஸ்ட்டு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. இட் எஃபெக்ட் அகேன்ஸ்ட் பைரோஜெனிக் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ப்ரான்ஸ்டில் ரெட்ன்ற டையை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா மைஸுக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டில் ஹைலி எஃபெக்டிவாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன் 1937 ப்ரான்ஸ்டில் பாடிக்குள்ளே போயிட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு சல்ஃபனின் அமைடை ரிலீஸ் பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சல்ஃபனின் அமைடு தான் ஆக்டிவ் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லார்ஜ் நம்பர் ஆஃப் சிந்தட்டிக் சல்ஃபோனமைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சல்ஃபோனமைட்ஸும் பாக்டீரியோஸ்டாட்டிக் எஃபெக்ட் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஓரலி அப்சார்பபிள் ட்ரக்ஸ். ஃபார் ஷார்ட் ஆக்டிங் எக்ஸாம்பிள் சல்ஃபாடயசின். இன்டர்மீடியேட் ஆக்டிங் எக்ஸாம்பிள் சல்ஃபாமித்தாக்சசோல். ஃபார் லாங் ஆக்டிங் எக்ஸாம்பிள் சல்ஃபோடாக்சைன் அண்ட் சல்ஃபோமித்தோபைரசின். செகண்ட் ஓரலி நான் அப்சார்பபிள் ட்ரக்ஸ். எக்ஸாம்பிள் சல்ஃபாசாலசின். தேர்ட் ஒன் டாபிக்கல் ஏஜென்ட்ஸ். எக்ஸாம்பிள் சில்வர் சல்ஃபாடயசின், சல்ஃபாசிட்டமைட் சோடியம். நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஃபோலிக் ஆசிட் தான் நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் எப்படி சிந்தசிஸ் ஆகுதுன்னா டெரிடினும் பாபாவும் சேர்ந்து டைஹைட்ரோடெரோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைஹைட்ரோடெரோயிட் சிந்தேஸ் என்சைம் மூலயமா. ஸோ அண்ட் தென் டைஹைட்ரோஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் சிந்தேஸ் என்சைம். ஸோ அதுக்கப்புறம் டெட்ராஹைட்ரோஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகுது. அதிலேருந்து தான் நியூக்ளிக் ஆசிட் லைக் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம சல்ஃபோனமைட்ஸ் கொடுக்குறோன்னா ஃபோலேட் சிந்தேஸ் என்சைமை ஸ்டாப் பண்ணி டைஹைட்ரோஃபோலிக் ஆசிடை ஃபார்ம் ஆகாமல் இன்ஹிபிட் பண்ணிடும். ஸோ அதனால் எந்த நியூக்ளிக் ஆசிட்ஸும் பாக்டீரியாவில் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதனால் பாக்டீரியோஸ்டாட்டிக் எஃபெக்ட்ஸை கொடுக்குது. நெக்ஸ்ட் ஆன்டிபாக்டீரியல் ஸ்பெக்ட்ரம். ஒரு சில ஆர்கானிசம்ஸ்லாம் சல்ஃபோனமைட்ஸ்க்கு சென்சிட்டிவாக இருக்கும். என்னென்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜின்ஸ், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, விப்ரியோ காலரே, கிளமைடியா ஸ்பீஷீஸ் அண்ட் ஆக்டினோமைசிஸ். அதேமாரி ஒரு சில ஆர்கானிசம்ஸ்லாம் ரெசிஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணும். என்னென்னா கோனோகாக்கை, ஸ்டெஃபலோகாக்கை, மெனிஞ்சியோகாக்கை, ஸ்ட்ரெப்டோகாக்கை, ஈகோலை அண்ட் ஷிஜெல்லா ஸ்பீஷீஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னா பாக்டீரியாவில் மியூட்டேஷன் நடந்து பாபா ஓவர் ப்ரொடக்ஷன் நடக்கலாம். இல்லைனா சல்ஃபோனமைட்ஸும் ஃபோலேட் சிந்தேஸ் என்சைமுக்கும் உள்ள அஃபினிட்டி கம்மியாக்கலாம். இல்லைனா ஃபோலிக் ஆசிடை அல்டர்னேட்டிவ் பாத்வேலேருந்து சிந்தசிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட். கிறிஸ்டலூரியா, ஹெமட்டூரியா, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ், ஸ்கின் ரேஷஸ், இச்சிங், ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம், அல்சரேஷன் ஆஃப் மியூக்கஸ் மெம்பரேன், அக்யூட் ஹீமோலைட்டிக் அனிமியா. நெக்ஸ்ட் யூசஸ். அன்காம்ப்ளிகேட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஓரலி அப்சார்பபிள் ட்ரக்ஸ் எக்ஸாம்பிள் சல்ஃபாடயசின் அதை கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஓரலி நான் அப்சார்பபிள் ட்ரக்ஸ் சல்ஃபாசாலசினை அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ்க்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸாக இருக்குது. அதேமாரி இட் ஆல்சோ யூஸ்ட் இன் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். நெக்ஸ்ட் டாபிக்கல் ஏஜென்ட்ஸ். எக்ஸாம்பிள் சோடியம் சல்ஃபாசிட்டமைடை ட்ரக்கோமாக்கும் பாக்டீரியல் கன்ஜக்டிவிட்டிஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி சில்வர் சல்ஃபாடயசினை பேர்ன்ஸால் காசான இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி சூடோமோனாஸுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்டிவாக இருக்கான்.